ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பேஸ் நியூஸ் தமிழ். கெப்லர் விண்வெளி தொலைநோக்கி மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு 6 கிரகங்களை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இது எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமான கிரகங்கள். இதில் முதல்ல நம்ம பார்க்க போகிற என்னன்னு கேட்டிங்கனாக்கா கெப்லர் 10b. ஸோ இந்த கிரகம் என்ன ஸ்பெஷல்னாக்கா, இந்த கிரகம் தான் வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ராக்கி சாலிட் சர்ஃபேஸ் கொண்ட ஒரு கிரகமாக கண்டுபிடிக்கிறது. இது எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டிங்கனாக்கா 2011ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கிரகம் ரொம்ப வெப்பமான கிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எவ்வளோ வெப்பமானது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நான் அதோடைய பிளேஸ்மெண்ட்டு சொல்கிறேன். அதாவது அந்த ஸ்டார், இந்த கிரகம் சுற்றி வரக்கூடிய நட்சத்திரத்துக்கு இது எவ்வளோ பக்கத்தில் இருக்குன்னு தெரிஞ்சாக்கா நீங்களே இதை வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த கிரகமானது நம்முடைய சூரியன்லேருந்து மெர்க்குரி எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அதே மாதிரி 20 டைம்ஸ் க்ளோஸில் இருக்குது இந்த கிரகம், அந்த சூரியனுக்கு இந்த கிரகம். இந்த கிரகத்துடைய மேற்பரப்பு வெப்பநிலை மட்டுமே கிட்டத்தட்ட 2500 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கலாம் அப்படின்னு கருதுறாங்க. அதாவது பூமியில் இருக்கக்கூடிய லாவா குழம்புகளை விட அதிகமான வெப்பநிலை அந்த கிரகத்தில் சாதாரணமாக நிகழுமா. இந்த கிரகமானது 560 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்குது பூமியிலிருந்து. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகம் 1.4 டைம் பூமியை விட பெரிசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய கிரகம் தான் கெப்லர் 16b. இது கொஞ்சம் ஸ்பெஷலான கிரகம். ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் பெரிய கிரகம். இதில் மனுஷங்க வாழ முடியாது. இது ஏன் ஸ்பெஷல்னு கேட்டிங்கனாக்கா, இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்ட டாட்டூனி பிளானட் அப்படிங்கிறாங்க. இது என்னடா டாட்டூனி பிளானட், எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி கேட்குறீங்களா? 1977 வெளிவந்த ஸ்டார் வார்ஸ் அப்படிங்கிற படத்தில் லூக் ஸ்கை வாக்கர் இருக்கிற பிளானட் தான் இந்த டாட்டூனி அப்படிங்கிறது. ஸோ அந்த படத்துலேயே அவர் பார்க்கும்போது 2 சன்செட் நடக்கும் அப்படி நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு கற்பனை தான் அந்த காலத்தில் 1977. இந்த கிரகத்தை வந்து, அதாவது கெப்லர் 16bன்ற கிரகத்தை செப்டம்பர் 2011ஆம் ஆண்டு தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் கண்டுபிடிக்கும் போது ஒரு வித்தியாசமான பொருளையும் கண்டுபிடிக்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த கிரகமானது 2 சூரியன்களை சுற்றி வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, அதாவது 1977 வந்த இந்த கற்பனையானது இந்த கிரகத்தில் ஒரிஜினலாக நடக்குது. ஒருவேளை நீங்கள் அந்த கிரகத்தில் இருந்தீங்க சொன்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக 2 சூரிய மறைவுகளை பார்க்க முடியும். ஆனால் இந்த கிரகம் வந்து மனுஷங்க வாழ தகுதியான கிரகமாக கிடையாது. ஹேபிட்டபிள் ஜோனில் தான் இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாயு அரக்கன், அதாவது கேஸ் ஜெயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட சேட்டன் அளவுக்கு பெருசாக இருக்குமா இந்த கிரகம். இந்த கிரகத்துக்கு 2 சூரியன்கள் சொன்னல, இந்த 2 சூரியன்களுமே வந்து நம்ம சூரியனை விட கொஞ்சம் குட்டியான சூரியன்கள். நம்ம சூரியன் மாதிரி கிடையாது, கொஞ்சம் சின்ன சூரியன்கள். இந்த 2 நட்சத்திரங்களுமே ஒன்றை ஒன்று 41 நாட்களுக்கு சுற்றி வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகம், இந்த 16bன்னு சொல்லக்கூடிய இந்த கிரகமானது இந்த 2 நட்சத்திரங்களையுமே சேர்த்து 229 நாட்களுக்கு ஒரு முறை சுற்றி வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த பிளானட் ஆனது கிட்டத்தட்ட 200 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த பிளானட் கொஞ்சம் ஸ்பெஷலானது. இது மட்டும் இல்லைங்க, ஆக்சுவலி இது வந்து இந்த படத்தில் வந்தது வந்து ஒரு கற்பனையாக இருந்தாலும் அது வந்து ஒரு ஹேபிட்டபிள் பிளானட். அது மீன்ஸ் லூக் ஸ்கை வாக்கர் வந்து அங்கே நின்றுட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. பட் எனிவே இந்த பிளானட், அதாவது 16b அப்படிங்கிற பிளானட் என்ன ஹோப் கொடுத்துருன்னு கேட்டிங்கனாக்கா, 2 ஸ்டார் இருக்கக்கூடிய, அதாவது 2 நட்சத்திரங்களை வலம் வரக்கூடிய கிரகங்கள் இருக்குது அப்படின்ற ஹோப்பை கொடுத்துருக்கு. பட் எனிவே ஃபியூச்சரில் வேணாக்கா ஒரு ஹேபிட்டபிள் ஜோனோட 2 நட்சத்திரங்களை சுற்றக்கூடிய ஒரு கிரகத்தை கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கலாம். என்னங்க சொல்கிறீங்க? சரி, அடுத்த பிளானட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா கெப்லர் 20e. ஸோ இந்த பிளானட் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கனாக்கா, இது வந்து ஒரு 5 கிரகங்களை கொண்ட சோலார் சிஸ்டம். ஸோ இப்போ வந்து 2 பிளானட் நம்ம பார்க்க போகிறோம். கெப்லர் 20e அப்படின்னு சொல்லி ஒரு பிளானட் பார்க்க போகிறோம். கெப்லர் 20f அப்படின்னு சொல்லக்கூடிய பிளானட்டை பார்க்க போகிறோம். 2 பிளானட் பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த பிளானட் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கனாக்கா, பூமி மாதிரியே இருக்கக்கூடிய பிளானட்ஸ், கிட்டத்தட்ட பூமியின் அளவுக்கு ஒத்த ஒரு பிளானட்ஸ்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிரகமான இதில் 5 பிளானட் சொன்னல. ஸோ கெப்லர் ஏ அப்படிங்கிறது தான் பிளானட். கெப்லர் 20a அப்படிங்கிறத ஒரு பிளானட்னு வச்சுக்கலாம். BCDEF. ஸோ இ அண்ட் எஃப்ன்ற 4வது மற்றும் 5வது கிரகங்கள். ஸோ இந்த இஎஃப் உடைய சைஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த இ அப்படிங்கிற, அதாவது 20eன்னு சொல்லக்கூடிய கிரகமானது பூமி மாதிரி 0.87% பெருசாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 13% கம்மி, கொஞ்சம் குட்டியாக இருக்கும். அண்ட் எஃப்னு சொல்கிறாங்கல்ல, அந்த 20eக்கு அப்புறம் பக்கத்தில் இருக்கிற கிரகம் 5வது கிரகம் 20f. இந்த கிரகமானது கிட்டத்தட்ட 1.03 டைம்ஸ் பெருசுன்றாங்க. பூமியை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் பிளானட், அதாவது இந்த 20eன்னு சொல்லக்கூடிய 4வது கிரகமானது கிட்டத்தட்ட 6.1 நாளுக்கு ஒரு தடவையே இந்த அதோடைய ஹோஸ்ட் ஸ்டாரை சுற்றி வந்துடும் சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப க்ளோஸில் இருக்குது. அது 6 நாள் தான் அங்கே ஒரு வருஷம் அப்படின்ற மாதிரி. அண்ட் அதோடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 1400 டிகிரி ஃபாரன்ஹீட்னு சொல்கிறாங்க. ஒரு 700 டிகிரி செல்சியஸ் வந்துருக்கலாமாங்க. அண்ட் தென் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 5வது கிரகமான 20f அப்படிங்கிற இந்த பிளானட் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இது வந்து கிட்டத்தட்ட 19.6 நாட்களுக்கு ஒரு முறை அதோடைய ஹோஸ்ட் ஸ்டாரை சுற்றி வந்துட்டு இருக்கு. ஒரு வருஷங்கிறது கிட்டத்தட்ட 20 நாள் அங்கே. அண்ட் அதோடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் 400 டிகிரி செல்சியஸ், அதாவது 800 டிகிரி ஃபாரன்ஹீட்னு சொல்கிறாங்க.
கிட்டத்தட்ட 800 டிகிரிஸ் ஃபாரன்ஹீட். அண்ட் இந்த நட்சத்திரமானது கிட்டத்தட்ட அதோட அந்த ஹோஸ்ட் ஸ்டார் சொன்னால அந்த ரெண்டு கிரகங்களை சுற்றி வரக்கூடிய ஹோஸ்ட் ஸ்டார் கிட்டத்தட்ட நம்முடைய சூரியன் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு சூரியன், அந்த அளவுக்கு மாஸ், அந்த அளவுக்கு சைஸ், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூரியன். அண்ட் இந்த கிரகமானது இந்த கெப்லர் 20 அப்படிங்கிற இந்த ஒரு சிஸ்டமானது நமது பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 1000 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதையும் 2011ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் தென் அதுக்கு அடுத்து பார்க்க போகிற கிரகம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா கெப்லர் 22b. இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்கா இந்த கிரகத்தை தான் மோஸ்ட் ப்ராமிசிங் ஹேபிட்டபிள் பிளானட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இங்கே ஏதாவது உயிரினங்கள் கூட இங்கே வாழறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிரகமும் டிசம்பர் 2011ஆம் ஆண்டு தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த கிரகம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பூமி மாதிரியே 2.4 மடங்கு பெரியதான கிரகம். இந்த கிரகமானது கிட்டத்தட்ட சுற்றி வரக்கூடிய அந்த ஹோஸ்ட் ஸ்டார் கூட நம்முடைய சூரியன் மாதிரியே இருக்கக்கூடிய ஸ்டார் தான் அது. அதே மாதிரி மாஸ் அண்ட் அதே மாதிரி ஹீட் இருக்கக்கூடிய ஒரு கிரகம். ஸோ இந்த பிளானட்டுடைய மேல் பரப்பு வெப்பநிலை ஒர்ஸ்ட் கேஸாக -11 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகுமா, அண்ட் பெஸ்ட் கேஸாக கிட்டத்தட்ட +22 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட வாழ்ந்துடலாம்னு நினைக்கிற மனுஷங்க. பட் எனிவே இந்த கிரகமானது ஒரு ஓஷன் வேர்ல்டாக கருதப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் கேட்டது கெப்லர் பிளானட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில டீட்டெயில்ஸு. இதில் நான் ஏதாவது தப்பு விட்டுருந்தேன் அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து கமெண்ட்டில் சொல்லலாம். அண்ட் உங்களுடைய ஃபேவரட்டான ஒரு எக்ஸோ பிளானட் இல்லை ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஏலியன் வேர்ல்டு எதனா இருந்தாக்கா கண்டிப்பாக அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் அதோடைய உங்களுடைய விடைபெறுவது நான் தான் அப்துல் ஃப்ரம் ஸ்பேஸ் நியூஸ் தமிழ். நன்றி, வணக்கம்.